கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 26 வசனம் 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய வருடத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் அந்த தேசத்தில் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரில் குடியிருந்தான். ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அப்படியாக அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ்வோம். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தர் நம் வாழ்வில் என்ன செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது நம்மை கர்த்தர் விருத்தியடைய செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தை செய்ய கீழ்ப்படிவோம். அவர் வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வை நன்மையினால் நிரப்புவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் புதிய வருடத்தை காணும்படியாக எங்கள் வாழ்வில் ஜீவனை தந்து எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனை தந்ததும் அல்லாமல் எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் வழி விலகாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.